ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரஸ்டிக் பிரெட். இது வந்து பிரான்ஸ்ல இந்த பிரெட் வந்து ஃபேமஸ். இது இது இந்த பிரெட் எப்படின்னாக்கா நோ ஆயில், நோ எக், நோ சுகர், நோ மைதா. ஸோ வந்து ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான வேர்ஷன்ல தான் இதை பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது குழந்தைங்களுக்கு இந்த பர்கர், பீஸா அது இதுன்னு கொடுக்கறத விட இதுல நம்ம வந்து ஏதாச்சும் சாஸ் அந்த மாதிரி ஜாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம நிறைய ஆட் பண்ணி ஜாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் போது இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுலயே வந்து பிரெஞ்சு ஆம்லேட்டு, அது என்ன சொல்றது, ஒயிட்ல பண்றோம்ல ஆம்லேட், அது எல்லோட தனியா ஆம்லேட் பண்ணலாம். அது இல்லாட்டிக்கு ஏதாவது ஸ்டஃபிங் வச்சு மேல கொடுக்கலாம். இந்த மாதிரி இதுல வந்து நிறைய பண்ணலாம். இதையே வந்து கட் பண்ணி நீங்க வந்து நிறைய சாண்ட்விச் மாதிரியும் பண்ணலாம். இது வந்து திரும்ப பட்டர்ல கூட வந்து நீங்க ஒரு கிரில் மாதிரி பண்ணி அதுல வந்து ஃபில்லிங் வச்சும் கொடுக்கலாம். இது வந்து ஃபுல்லா ஹெல்த்தியானதுதான். இதுல வந்து வேற எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணல. வெறும் கோதுமை, ஈஸ்ட், தண்ணி, கொஞ்சம் உப்பு, அவ்வளவுதான். இதுல வந்து ஆயில் கூட கிடையாது. ஸோ இந்த ரஸ்டிக் பிரெட்டுக்கு வந்து வார்ம் வாட்டர் 1 கப் வச்சிருக்கேன். இதுக்கு வந்து இப்போ ஈஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணணும். 3/4 ஸ்பூன் ஈஸ்ட். ஸோ நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் இதில் வந்து 3/4 கப்பு கோதுமை மாவு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம மாவை நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கட்டும். நம்ம இதை நீட் பண்ணும் போது அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் பண்ணிக்குவோம். ஸோ பிரெட்டுக்கு எப்பயுமே மாவு வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைப்போம். இந்த மாவு வந்து டபுள் தி அமௌண்ட் ஆகட்டும். ஸோ வந்து இது வந்து நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ நான் வந்து 2 hours வச்சிருந்தேன். நம்ம கிளைமேட்டை பொறுத்து டைம் இருக்கு. அதனால நம்ம டைம் வந்து பெருசா ஒன்றும் இருக்கு சொல்றதுக்கு இல்லை. இப்போ இந்த டபுள் தி அமௌண்ட்டா வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா கையால பிசைஞ்சுக்குவோம். ரொம்ப அழுத்த வேணாம். அதுல உள்ள அந்த ஏர் வந்து அதுக்குள்ளேயே இருக்கணும். இதுல நம்ம வந்து 2-3 கட் பண்ணி வச்சிருவோம். 2-3 கட் போட்டு வச்சிருவோம். ஓகே, இது அவ்வளவுதான். இப்போ வந்து இப்போ இந்த கட்டு வந்து இப்படி இருக்கு இல்லையா? திரும்ப நம்ம ஒரு 1/2 hour இதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடுவோம் மூடி வச்சு. இப்போ இந்த கட்டு வந்து இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த அளவுக்கு ஒரு கட்டும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல இதை எடுத்து நம்ம 180 டிகிரியில பேக்கிங் பண்ணி எடுத்துட வேண்டியது. ஸோ நான் இப்போ இது வந்து இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். ஸோ நம்ம அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிருக்கு.
நம்ம வந்து இதை கட் பண்ணும் போது எவ்வளவு மெல்லிசா கட் பண்ணோம் இப்ப பாருங்க, நல்லா பெருசு பெருசா. ஸோ இப்போ இதை வந்து இதில் நான் கொஞ்சம் வாட்ச்மேன் பேப்பர்ல நான் கொஞ்சம் ஆட்டா போட்டுக்கிறேன். ஓகே, வச்சிட்டோம் இல்லையா? இதுக்கு மேல நம்ம வந்து கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம். நான் இது மேல கொஞ்சோண்டு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன். ஸோ இது போதுமானது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள வச்சுட்டு 180 டிகிரிக்கு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். இது வந்து குக்கிங் முடிஞ்ச பிறகு நான் இதை எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நம்ம பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகா ரெடியா இருக்கு. அப்புறமா ஸோ பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆற வைக்க போகிறேன். சவுண்ட் நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இது உங்களுக்கு சுட சுட பிரெட்டு ஆன்ச்சே பாருங்க. மேலே அதே மாதிரி பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. இதனால வந்து ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு தரலாம். மற்ற பிரெட்டை விட இது ரொம்ப ஹெல்த்தி. ஒரு நாள் நான் வந்து இதை எப்படியெல்லாம் கூட இதை வந்து சாப்பிடலாம் எம்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் அதை வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, உங்களோட இந்த வீடியோ இதோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.